விருச்சிக ராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி செவ்வாய் நீசமாக இருக்கிறார். விருச்சிக ராசிகள் எதை செய்யறதா இருந்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய்யுங்கள். 5ஆம் இடத்தில் சூரியன், சனி, புதன், சுக்கிரன், ராகு இருக்கிறார்கள். இந்த 5 கிரகம் 11 இடத்தை பார்க்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும், வருமானம் நன்றாகவே இருக்கும், வருமானத்தில் இந்த குறையும் இருக்காது. 2வது குருவே உங்கள் ராசியை பார்க்குறார். பொருளாதாரத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லை. 5-7 பரிவர்த்தனால் இருக்கிறது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கிறது. விருச்சிக ராசிகள் காதல் செய்வார்கள். மாத பிறப்பகுதியில் சூரியன் உச்சமாக இருப்பார் மேஷராசியில். 10வது சூரியன் உச்சம் பெறுவது சிறப்பு. வேலை இல்லாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். தற்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலையை விட ஒரு இன்னும் பெட்டரான வேலை வேண்டும் நினச்சேன்னா இது சாதகமான காலம். நீங்கள் பெட்டரான வேலைக்கு முயற்சி செய்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும். 10வது சூரியன் உச்சமாக இருக்கிறார். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வுக்காக காத்து கொண்டவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் பயணம் செய்வார்கள். பயணத்தின் மூலம் நல்ல பலன்களே நடக்கும். வேலை ரீதியான பயணம் செய்வார்கள். 12வது சுக்கிரன் உச்சமாக இருக்கனால சுப விரயங்கள் இருக்கும். 14வது புதன் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். மூத்த சகோதரர்களை ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். மூத்த சகோதராக உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமான காலம். 4வது சனி சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல வீடு அமையும். 12வது சுக்கிரன் உச்சமாக இருக்கிறனால சுப வரியம் நடக்கும். வீடு வாங்கிறது, திருமணம் பண்ணிக்கிறது, இது போன்ற சுப வரியங்கள் நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கிறது. தனுசு ராசிக்காரன் பலன்கள். ராசி அதிபதி குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த மாதம் குரு பயிற்சி பிறகு உங்களுக்கு யோகம் இருக்கிறது. இன்னும் ஒரு மாதம் தான், மே மாதம் குரு பயிற்சி நடக்கும். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களே நடக்கும். இப்போ 2வது சனி 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இது ஒரு நல்ல விஷயம்தான். வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம். 4-6 பரிவர்த்தனை அது சரியில்லாத பரிவர்த்தனை தான். அந்த பரிவர்த்தனை சுப மாற்றிக்கொள்ளலாம். வீடு வாங்கினா சுப கடன் வரும். தாயாரை ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். அஞ்சு கிரகங்கள் சூரியன், சனி, சுக்கிரன், புதனாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். இதனால் உங்களுக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. 10வது புதன் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். வருமானம் அதிகரிக்கும், பதவி உயர்வு இருக்கும். மாத பிறப்பகுதி சூரியன் உச்சமாக இருப்பார். 9வது சூரியன் உச்சமாக இருக்கிறது நல்லது. தந்தையால் அனுகூலம் இருக்கும். தந்தை மூலம் நல்ல பலன்கள் இருக்கும். தந்தையால் வருமானம் வரும், சொத்துக்கள் வரும். தந்தை மூலம் வருமானம் வரும், சொத்துக்கள் வரும். 15வது சுக்கிரன் உச்சமாக இருக்கனால மூத்த சகோதரர் நல்ல பலன்கள் இருக்கும். மூத்த சகோதரர் ஆதரவு கிடைக்கும். மூத்த சகோதரி ஆதரவு கிடைக்கும். 12வது செவ்வாய் நீசமாக இருக்கிறார். 8ஆம் இடத்தில். இது விபரீத ராஜயோகம் தான். தனுசு ராசிக்காரர்கள் வெளியூர், வெளிநாடு பயணம் செல்வார்கள். அது மாதிரி நல்ல பலன்கள் நடக்கும்.
அம்ச ராசிகளுக்கு வெளிநாடு பயணம் செல்வார்கள், ரொம்ப நல்ல பலன் நடக்கும்.